இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக வழக்கு சொல் ஒன்று உண்டு. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டப்பா என்று சொல்வார்கள். ஒருவர் மிகுந்த ஞானஸ்தராகவும் நல்ல பலசாலியாகவும் இருந்தால் அவரை பற்றி சொல்வார்கள், நினச்சின்னு இருக்கார் அவர், வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு, எவங்கிட்டயோ மாட்டிப்பார் இவர் என்று சாதாரணமாக ஒருவரை பற்றி சொல்வார்கள். அது பொறாமையில் சொல்வதோ அல்லது உண்மையாக அவர் அப்படி நடந்து கொள்வாரோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்வார்கள், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்று. இது எதற்காக இதனை சொன்னார்கள் என்று பார்க்கலாம். குருக்ஷேத்திர யுத்தம் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது. 18 நாட்கள் நடந்த யுத்தம் குருக்ஷேத்திர யுத்தம். இந்த குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த இடம் இன்னும் பாரதத்திலே இருக்கின்றது. குருக்ஷேத்ரா என்றே அந்த நகருக்கு பெயர் என்று கூட சொல்வார்கள். பாண்டவ கௌரவ படைகள் முட்டி மோதி கொண்டிருக்கின்றார்கள். களத்திலே அன்று வில்லாதி வில்லர்களான அர்ஜுனனும் கர்ணனும் மோதி கொண்டிருக்கின்றார்கள். கர்ணன் அசாத்தியமான வீரன். அவனுடைய வீரம் தவறான இடத்திலே பயன்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய வீரன் கர்ணன். அர்ஜுனனும் கர்ணனும் மோதி கொண்டிருக்கின்றார்கள். அர்ஜுனனுக்கு கர்ணன் தேரோட்டி கொண்டிருக்கின்றான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டி கொண்டிருக்கின்றார். தேர் உச்சியிலே இருந்த கொடியிலே ஆஞ்சநேயர் உருவம் பதித்த கொடி அழகாக பறந்து கொண்டிருக்கின்றது. அர்ஜுனனும் கர்ணனும் தங்களுடைய அம்புகளை ஒருவருக்கொருவர் தேர்களை நோக்கி எய்கின்றனர். அடேங்கப்பா, ஆற்றல் மிக்க அந்த அர்ஜுனனின் அம்பு கர்ணனின் தேரை 35 கல் தொலைவு தள்ளி விழச் செய்கின்றது. அர்ஜுனனுடைய தேரை தாக்கிய அம்பு 30 கல் தொலைவிலே விழச் செய்கிறது. ஆகவே அர்ஜுனனுடைய தேரை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. சுதாரித்து எழுகிறான் அர்ஜுனன். பெருமை பிடிபடவில்லை. ஆஹா, நம்முடைய பலம் எப்படிப்பட்ட பலம், நாம் எப்படிப்பட்ட ஒரு பலவான், ஆஹா என்று தன்னைத்தானே மிகுந்த மகிழ்ச்சியிலே புகழ்ந்து கொள்கின்றான். தன்னைத்தானே தான் புகழ்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் கிருஷ்ணனிடம் சொல்கின்றான், கண்ணா பார்த்தாயா, என்னுடைய அம்பு கர்ணனுடைய தேரை 35 கல் தொலைவிலே விழச் செய்திருக்கின்றது. அவனுடைய அம்போ நம்மை 30 கல் தான் தள்ளிவிட்டது. பார்த்தாயா என் பராக்கிரமத்தை என்று மார்தட்டினான். அப்போது கர்ணன், அப்போது கிருஷ்ண பரமாத்மா, அப்படியா, சரி அர்ஜுனா என்று சிரித்துக்கொண்டே விட்டுவிட்டார். சிறிது நேரம் கழித்து, அர்ஜுனா, எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கின்றது, சற்று நேரம் நீ கர்ணனை தனித்து சமாளி. இதோ உன் கொடியில் பறக்கின்றானே ஆஞ்சநேயன், அவனிடம் ராமாவதார காலத்திலேயே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. இப்போது அதை சொல்லிவிட்டு வந்து விடுகின்றேன் என்றவன் கொடியில் இருந்த ஆஞ்சநேயரை நோக்கி, மாருதி வா போகலாம் என்றான். ஆஞ்சநேய பெருமானும் கொடியிலே இருந்து இறங்கி கீழே குதித்து விட்டார். இருவருமாய் ஒன்றாக மறைந்து விட்டார்கள். அப்போது கர்ணன் ஒரு அம்பு விட்டான். அர்ஜுனனுடைய தேர் 150 கல் தொலைவிலே போய் விழுந்தது. அதை நிமிர்த்தி சிதறி கிடந்த கிரீடம் இதர பொருட்களை அள்ளி வருவதற்குள் அர்ஜுனனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அவன் சுதாரித்து எழும்போது கண்ணனும் ஆஞ்சநேயரும் வந்து விட்டார்கள். ஆஞ்சநேயர் மீண்டும் கொடியிலே தங்கிவிட்டார். கண்ணன் தேரிலே ஏறிக்கொண்டு விட்டார். என்னப்பா இது, இவ்வளவு தூரம் தள்ளி கிடக்கின்றாய், ஓ கர்ணன் உன்னை பதம் பார்த்து விட்டானோ என்றதும் அர்ஜுனன் தலை குனிந்து நின்றான். கிருஷ்ணரை பார்த்தான். கண்ணா, என்ன இது மாய வித்தை, எப்படி இது நிகழ்ந்தது என்று கேட்டான். அவனிடம் கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, ஒருவனும் அவனவன் சாதனையை பெரிதுபடுத்தி பேசக்கூடாது. உன்னிலும் வல்லவர் உலகிலே உண்டு. நானும் ஆஞ்சநேயரும் பக்கபலமாக உன்னோடு இருக்கும் போதே 30 கல் தொலைவிலே விழுந்த நீ பலவானா? யாருடைய துணையுமின்றி தனித்து 35 கல் தொலைவில் விழுந்த கர்ணன் பலவானா? யோசி என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம். அர்ஜுனன், அவனுடைய கண்களிலே இப்போது கண்ணீர் வந்தது. கிருஷ்ணரிடம் சொன்னான்,
ஆம் கண்ணா, சற்று நேரம் தற்பெருமை என்ற மாயையிலே நான் சிக்கிவிட்டேன். ஆனாலும் இந்த மாயையிலே என்னை சிக்க வைத்தவன் நீதானே என்று கிருஷ்ணரை பார்த்து கேட்டான். கிருஷ்ணனும் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆம், நான் தான் உன்னை இந்த மாய வலையிலே சிக்க வைத்தேன். காரணம், எந்த நிலையிலும் உனக்கு இந்த தான் என்ற கர்வம் வரக்கூடாது என்பதை உனக்கு போதிக்கவே இதனை நான் செய்தேன். ஆஞ்சநேய பெருமானும் நானும் உன் அருகில் இருப்பதால் இந்த யுத்தம் சிறப்பாக உங்கள் பக்கம் ஜெயம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வெற்றிகள் வரும், கவலை வேண்டாம் என்று அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறினார் கண்ண பரமாத்மா. மேலும் சொன்னார், எதற்காக உங்களோடு இருக்கின்றேன் நான் என்றால், தர்மபுத்திரன் இருக்கின்றார். தர்மபுத்திரன் இடத்திலே நியாயம் இருக்கின்றது. நியாயம் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பேன். நீங்கள் அழைக்காவிட்டாலும் நியாயம் இருக்கின்ற இடத்திற்கு நான் வருவேன் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆகவே எப்போதுமே நியாயமாக நடந்து கொள்வோம், தர்மமாக நடந்து கொள்வோம். தான் என்ற அகந்தை எந்த நிலையிலும் கொள்ளாமல் இருப்போம். தான் என்ற அகந்தை ஒருவனுக்கு எப்போது எழுகின்றதோ அப்போது அவனுடைய வாசலை துரதிர்ஷ்டம் தட்டுகின்றது, தோல்விகள் தட்டுகின்றது என்று அர்த்தம். ஆகவே எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட உயரத்துக்கு சென்றாலும் அடக்கத்தோடு இருப்போம். எல்லாமே இறைவன் செயல் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நமக்கு ஏற்படுகின்ற வெற்றிகளும் நமக்கு பெரிதாக தெரியாது, தோல்விகளும் பெரிதாக தெரியாது. ஆகவே வெற்றி வரும்போது ஆடமாட்டோம், தோல்வி வரும்போது துவளமாட்டோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.